காலேஜ் அட்மிஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து சென்டெக் அட்மிஷன். சென்டெக் அட்மிஷன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஓப்பன் பண்ணது நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்காக 12/5/2025 ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து இன்னும் 2 நாளில் முடிய போகுது. 30/5/2025 அது முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று கொஞ்சம் பேர் தான் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் நீட் பேஸ்டு அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களோ அந்த டைமில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணுறவங்களாம் இனிமேல் பண்ண வேண்டியதாக இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து அதை செஞ்சிடுறாங்க. பட் எனக்கு ரீசெண்டாக ஒரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்து அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எடுத்த கோர்சஸ் வந்து அவங்க அதில் போடல, ஒரு இடத்துல போனாங்க மாற்றி செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சென்டாக் புதுச்சேரி அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன். அதர் ஸ்டேட்ஸோடைய நீங்கள் இந்த கவுன்சிலிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு. இதை வந்து ஈஸியாக இதில் உள்ள அந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக தரவாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் அதை போய் பார்க்குறதில்ல, அதான் பிரச்சனை. நம்ம ஈஸியாக வந்து இந்த காமன் சர்வீஸ் சென்டர், பொது சேவை மையம் என்று அழைக்கப்படுகின்ற காமன் சர்வீஸ் சென்டர், நெட் சென்டர்லாம் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க அது போதும், அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நிறைய பேர் இருக்கிறாங்க பேரண்ட்ஸு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய லைஃபோடைய முக்கியமான விஷயம், டிசைடிங் ஃபேக்டர் இது. நம்மளுடைய கெரியர் என்ன சூஸ் பண்ண போகிறோம், எந்த ஸ்ட்ரீம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ, இல்லை எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறோமோ காலேஜில், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, ஜாப், கெரியர் எல்லாமே அமைய போகுது. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து யாரோ இன்னொருத்தவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் சைஸ்லாம் வந்து கரெக்டாக வரணும். அது அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. பட் அவங்க செய்கிறது கரெக்டாக செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சென்டாக் வெப்சைட்டில் உள்ள இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் கோ த்ரூ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் மோடு ஒன்லி தான். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக போய்ட்டு எங்கே அப்ளை பண்ண தேவையில்ல. சென்டாக் கவுன்சிலிங் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். 2வது ஒரு நபர் வந்து இந்த யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். சப்போஸ் இவங்க போட்டது சரி வரல, நான் இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணி வேறு போடுற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது வந்து டூப்ளிகேட் என்ட்ரி ஆகிடும். ரெண்டுத்துமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சென்டாக் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2 லெவல். ஒன்று வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அது உள்ள உங்கள் டேட்டாஸ்லாம் அதில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறது. இந்த 2 லெவல். ஃபஸ்ட் லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர். அது ஒன்று உங்களோடது, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்டோடதாக இருக்கணும். அது கூட லைவாக பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி. இது 2 ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அந்த வெப்சைட்லேயே சொல்லியிருக்கிற விஷயம். ஆனால் இந்த நெட் சென்டர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கோர்சஸ் உங்களுக்கு எடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து 3, 4 கோர்ஸ் எடுத்தாலே போதும். 2, 3 காலேஜ் அதிலேயே உங்களுக்கு கிடச்சிரும் சார் அப்படி சொல்லுவாங்க. அது ட்ரூ கிடையாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா, அது மேக்ஸிமம் கோர்ஸ் எது இருந்தாலும் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதனால அவங்க வெப்சைட்லேயே யூ கேன் சூஸ் ஆஸ் மெனி கோர்சஸ் ப்ரிஃபரன்சஸ் ஆஸ் யூ லைக் சொல்கிறாங்க. எவ்வளோ வேணுமோ ஒரு 10 காலேஜ் இருக்குதுன்னா 10 காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே எடுக்கலாம். ப்ரோ காலேஜ்லேயும் 2, 3 கோர்ஸ் எடுக்கணும்னாலும் எதையும் சூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க வெப் சென்டரில். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு மாற்றிக்கணும். இல்லைன்னா அவங்க கையில் இருந்ததுன்னா அவங்களே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒரு பர்சனல் பாஸ்வேர்டு. அதை நீங்கள் மாற்றி உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ போயிட்டு நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதான் சொல்கிறாங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் யூ கேன் சேஞ்ச் யுவர் என்ட்ரிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, எலிஜிபிள் லிஸ்ட்டு, அலாட்மெண்ட் லிஸ்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோன் கால் மூலியமோ லெட்டர் மூலியமோலாம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இட் வில் கம் த்ரூ யுவர் எஸ்எம்எஸ். மொபைல் எஸ்எம்எஸ்ஸு, இமெயில் ஐடி இல்லைன்னா உங்களுடைய அந்த லாகின் ஐடிக்குள்ளார தான் அவங்க பார்க்க முடியும். அதனால் அதை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் நினைக்கிற காலேஜ் அதில் வரல, கோர்சஸ் வரல, இல்லை வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டி சர்டிஃபிகேட் அப்படி அப்லோட் பண்ண முடியல, அதுபோல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிரீவன்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அதில் உங்களுடைய ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, நீங்கள் மெயில் மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தட் இஸ் என்ஜினியரிங், பயாலஜி பேஸ்ட் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ், லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. அடுத்தது அதுக்கு நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. உங்களோட ரெசிடென்ஸ் வந்து பாண்டிச்சேரி எப்படி போகணுன்றதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அதை கோத்ரூ பண்ணிக்குவாங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ வந்து ஒரு எம்பிசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எம்பிசி ஆரிஜின் மைக்ரண்ட் இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு மைக்ரண்ட் ஆரிஜின் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வந்திருக்கணும். அப்புறம் ரீஜனல் ரிசர்வேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதுவும் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வந்து 4 ரீஜன் தனித்தனியாக இருக்கிறதுனால அந்தந்த ரீஜியன் பர்சனுக்கு வந்து அங்கங்கே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து ரூரல் ரிசர்வேஷன் ஃபார் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்சஸ். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி கிளைம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ளஸ்ஸு லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இருக்குது. அங்கெல்லாம் போகணுன்னாக்கா உங்களுக்கு அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கோட்டாவுக்கான சர்டிஃபிகேட் ஃப்ரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அது நீங்கள் வச்சுருந்தா தேவைன்னா அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே யாராருக்கெல்லாம் வந்து அப்ளிகல் ஆகுதோ நாங்கள் எல்லாம் சர்டிஃபிகேட் வந்து ரெடியாக வச்சுருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு ஜனவரி 1, 2025 அதுக்கப்புறம் வாங்கியிருந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தால் தான் அது வேலிடு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். பட் மெரிட்டில் வந்து உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஆஃப்டர் ஜனவரி 1, 2025 சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் வாங்கிடுங்க அது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத வந்து சிம்பிளாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது கோர்ஸ் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க, வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ இப்படி போனீங்கன்னா அதான் சென்டாக் வெப்சைட், centacpuducherry.in. இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட்னு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் விசிட் டேஷ்போர்ட், யூஜி நான் நீட் கோர்சஸ், அதுக்கு தனித்தனியாக நர்சிங் என்ட்ரன்ஸ் தனியாக ஒரு டேஷ்போர்டும் இது மாதிரி தனியாக இருக்கு இல்லையா. அந்த விசிட் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களா இருந்தால் லாகின் ஐடி கீழே கேட்கும். ஐடி உங்களோட இமெயில் ஐடி தான் லாகின் ஐடி. அதுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதை கொடுத்து உள்ளே போய்க்க வேண்டியது தான். அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய நேம், பிளாக் லெட்டர்ஸு, அதுக்கான ஃபாதர் நேம், கார்டியன் நேம், மதர் நேம், இது போல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்களே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். இதுதான் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற பேஜ். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி அண்ட் லாகின் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளார போயிட்டு தான் நீங்கள் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அகடமிக் டீட்டெயில்ஸ், அகடமிக் மார்க்ஸ், அட்டாச்மெண்ட்ஸு, அப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அப்போ அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து மார்க் ஷீட்லாம் கேட்பாங்க. 12th ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஸ்கூல் டைப் எப்படின்னா ஸ்கூல் டைப் வந்து கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் எய்டடா, இது போல் விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இயருக்கும் இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிடணும். அப்புறம் எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, தமிழ்நாடு போர்டா, சிபிஎஸ்சியா, அது போல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் அது ஹெல்ப்லைன் நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களை இந்த மேலே தெரியாத க்ரீவன்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 24 ஹவர்ஸில் வந்துடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஆப்ஷன் வரும். கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை ஃபஸ்ட் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிடணும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள கோர்சஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் வேணால் எடுக்கலாம். பட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது முக்கியமாக தேவையோ அது மேலே வைக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லிட்டு கீழே வச்சுருந்தீங்கன்னா அது வராது. எது மேலே இருக்கோ அதுக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அந்த அல்காரிதம் கொடுக்கும். ஸோ அதனால் இதுவரை நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி இருந்தாலும், நெட் சென்டரில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி தான் எல்லாமே சூஸ் பண்ணி இருக்குதா நெட் சென்டரில். நான் நெட் சென்டரில் வந்து அவங்களுக்கு அர்ஜென்சி, நிறைய பேர் அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவைல் பண்ணுன்றதுக்காக நீங்கள் ஒரு 2-3 கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு கூட அது போதும் சார் இதே வந்துடும் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் சென்டரில் நீங்களே நெட் சென்டரில் போங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் கேட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் கேட்ட மாதிரி தான் எல்லாம் இருக்குதா, உங்களுக்கு சப்போஸ் மாற்றணுன்னா இன்னும் 2 days டைம் இருக்குது, அது கூட மாற்றிக்கலாம். ஸோ அதனால்
எல்லாரும் ப்ராப்பராக வந்து இந்த சென்டாக் கவுன்சிலிங்